மகர ராசினியர்களுக்கு வணக்கம். விநாயகப் பெருமான் அருளால், செல்வ கணபதி பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக அந்த விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும். குரோதி ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி, இன்று ரேவதி நட்சத்திரம். இன்றைய கிரக நிலைகள்: 2ஆம் இடத்தில் சனி பகவான், 3இல் சந்திரன், அதாவது மீனராசியில் சந்திரன் ராகு. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 5இல் குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியின் பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் ராசியையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கும் பொழுது நிறைய வருமானங்கள் வர வேண்டும், தன வரவுகள் உண்டாக வேண்டும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம். குரு பகவானை வழிபடுங்கள். முழு மனதோடு ஐயனை நம்பி, ஐயனை வேண்டி, குரு பகவானை வேண்டி, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பயிற்சி ஆகி 2 மாதங்கள் மேலாகிவிட்டது, ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று பல பேர்கள், நிறைய பேர்கள் பாதிப்பில் உள்ளார்கள். அடுத்து 6ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், 7இல் புதன், கடகத்தில் புதன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வேலை வாய்ப்பு உண்டாகும். வேலை வாய்ப்பு, பதவி வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது சுபகாரியங்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிலம், வீடு கட்ட நினைப்பவர்கள், வீடு வாங்க நினைக்கும் தருவாயில் உள்ள மகர ராசி நேயர்களுக்கு, அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றங்கள். வீடு வாங்கலாம், லிட்டிகேஷன் இல்லாமல் வாங்க, நல்லது நடக்கும். அடுத்து பாக்கியஸ்தானத்தில் கேதுவின் மீது குரு பார்வை. மகர ராசினியர்கள் 7ரை சனி, அந்த 7ரை சனியில் நிறைய பாதிப்பு. அதாவது மணி ரொட்டேஷன் மகர ராசினியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ராசினியர்களுக்கும் மணி ரொட்டேஷன் பண்றது அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த சுழற்சி வாழ்க்கைக்கு மிக கெடுதலை உண்டாக்கும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை அடைக்க மீண்டும் ஒரு கடன். இப்படி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் அலைய வச்சிடும். கடன் வாங்குவதை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்வார்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்காதீங்க. அது நிறைய சங்கடங்களை கொடுத்து விடும். அடுத்து 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு புதன் பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதால் மாணவர்களுக்கு இது நல்ல நேரம், நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள். நீங்கள் அச்சீவ்மெண்ட் எதை நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு உங்கள் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கும். நீங்க எத்தனை முயற்சி பண்ணாலும் சில நேரங்கள் கெட்டு போயிருந்தால், அந்த நேரத்தில் எதுவுமே எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும், ஸ்கில்டு ஒர்க்கர், நீங்க ஒரு அற்புதமான எந்த துறையில் இருந்தாலும், அதில் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற நிபுணராக இருந்தாலும், நேரம் சரியில்லை என்றால் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது. மகர ராசிக்கு இந்த நேரம் குரு பயிற்சி ஆகியும் சில பேர்களுக்கு நல்லது நடக்கவே இல்லை. நிறைய பேர்கள் 7ரை சனியில் ஏற்பட்ட பாதிப்பு, 2ஆம் வீட்டில் சனி, பாத சனி, இன்னும் 1.5 ஆண்டு இருக்கு 7ரை சனி முடிய. நிறைய சங்கடங்கள், நிறைய பின்னடைவுகள். எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் அத்தனையும் வீணாக போனது மகர ராசினியர்களுக்கு.
மகர ராசினியர்கள் யோகமாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் சுய ஜாதகத்தின் வலிமைப்படிதான். சுய ஜாதகம் நவாம்சத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை என்ன தசையோ அதற்குண்டான கிரகம் நவாம்சத்தில் எங்கிருக்கிறார், அந்த கிரகத்தை எந்த சுபகிரகங்கள் பார்க்கிறது, எந்த சாரத்தில் அவர்கள், எந்த கிரக சாரத்தில், எந்த கிரக பாதத்தில் அவர்கள் இருந்து தசை நடக்குது, இதெல்லாம் முக்கியம். 36 வயசு மேல நவாம்சம் பார்ப்பது நல்லது. அதாவது ஜாதகம் ஜோதிடத்தில் ராசி கட்டம் 50-60% என்றால் மிச்சம் எல்லாம் நவாம்சம் தான் வந்து வேலை செய்யும். இப்போ கிரகங்கள் சாதகமான நிலையில் சுழற்சி முறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். பிரிந்த உறவுகள், பிரிந்த பிள்ளைகள், அதாவது குடும்பத்தில் ஒரு பசங்க போச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, தனி கொடுத்தனம் போயிருப்பாங்க, அப்பா அம்மாவோட தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க, இல்லது அப்பா அம்மா மூலமா பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பொருளாதார உதவி எதுவும் ஏற்படாமல் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள். லாபஸ்தானத்தில் குரு இருப்பது இது ஒரு யோகமான நேரம். முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்கெல்லாம் விமர்சனத்துக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. எத்தனை திறமையான ஆளாக இருந்தாலும் ஏதாவது விமர்சனங்கள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும். கூட இருப்பவங்களே குழி பறிப்பாங்க. மகர ராசியை பொறுத்த மட்டில் எனக்கு நிறைய பேர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏங்க எனக்கு யாருமே இல்லை, கூட இருக்கவங்க குழி பறிச்சாங்க. இது மாதிரி யாரை நம்பணும்னு அவங்க தாங்க துரோகம் பண்ணாங்க, அவங்க தாங்க என்ன இந்த நிலைமைக்கு இருக்க காரணமே அவங்க தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மகர ராசினியர்கள் இரும்பு போன்ற உறுதியான, அதுவும் எஃகு இரும்பு போன்ற உறுதியான மனப்பான்மை கொண்டவர்கள். ஒரு செயலை செய்து முடிப்பதில் அதில் தீர்க்கமான மன வலிமை பெற்றவர்கள். இந்த 7 சனி அதெல்லாம் நீங்க எஃகு இரும்பா அந்த நீங்க வந்து மெழுகாக உருகக்கூடிய, அப்படியே நிலை குலைந்து போக வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உருவாகி இருக்கும். இந்த காலம் அதெல்லாம் சரி பண்ண போகுது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதையெல்லாம் சரி பண்ண போறார். 3இல் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பாவகிரகங்கள் 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 11ஆம் இடத்தில் இருப்பது நன்மையே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டு சம்பந்தமான மனிதர்கள் அல்லது வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கு, அதற்கெல்லாம் வாய்ப்பு உருவாகக்கூடிய நல்ல நேரம் இதை. ஒரு ஜாதகத்தை, ஒரு ராசியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 45% பேர்கள் வந்து ஓஹோன்னு இருப்பாங்க, மிச்சம் 55% பேர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு காரணம் எத்தனை கிரக முயற்சிகள் மாறினாலும், எத்தனை கிரகங்கள் மாறினாலும் அவர்கள் சுய ஜாதகத்தின் தசா புத்தி அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கை நகரும். உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ அனுமன் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஆஞ்சநேய கர்ப்பத் சம்பூத வாயுபுத்திராய நமோஸ்துதே அல்லது ஓம் ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திர நாம தத்துல்யம் ராம நாம வரானானே ஸ்ரீராமஜம் 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 என்ற ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சொல்வதன் மூலமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது. வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை கொள்வது நல்லது. உறங்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் என்று 11 முறை, காலை எந்திரிக்கும் பொழுதும் நீங்க ஸ்ரீராம ஜெயம் என்று 11 முறை சொல்லி எந்திரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள்லாம் நீங்கி அவர் நாமம் சொல்வதால் நன்மைகள் உண்டாகும். ராகுதசை நீங்கள் பயணித்துக்
துர்க்கை அம்மனை வழிபடுவது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, அல்லது சர்பஸ்தலங்களுக்கு ஒரு முறை வாழ்நாளில் சென்று வருவது இந்த திசை நடக்கும் பொழுது, இதெல்லாம் நல்ல காரியங்கள். அந்த கடவுளை வழிபடும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்கும். துர்க்கை அம்மனை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள், நன்மைகள் நடக்கும். ராகு தசை. அதுவே அடுத்து குரு தசையாக இருந்தால், மகர ராசிக்கு குரு தசை விரையாதிபதி தசை, 3 தசை. குரு பார்வை நல்லது. குரு பார்வை கோடி புண்ணியம் தரும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவர்கள் சுயஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் கெட்டு போயிருந்தால், 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் இருந்து அந்த குரு தசை நல்லதை செய்யும். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது குரு தோஷம் நீங்கும், குரு யோகம் பெறும். குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் அதாவது நிறைய பேருக்கு சந்தேகம், குரு பகவான்னா யாரை வழிபடணும்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள், யோகம் உண்டாகும். குருவை வணங்குவதால் அவர்கள் எந்த நிலையில், எந்த பிரச்சனையில், எந்த கஷ்டத்துல, எந்த துன்பத்துல, எந்த நோய் இருக்கோ அங்க போய் அவர்கிட்ட வழிபடும் பொழுது உங்க குறை எந்த குறையோ அது நீங்க அந்த சக்தி உண்டாகும். குரு பகவானை வழிபடுங்கள். சனி மகாதசை நடந்து கொண்டிருந்தால் குரு, அதாவது மகர ராசிகளுக்கு, ராசிக்கு அதிபதி மகர லக்னம், மகர ராசி, ராசிக்கு அதிபதி அவரே தனாதிபதி. சனி தசை இழந்த செல்வங்களை திரும்ப கொடுக்கும் சனி தசை. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள், யோகங்கள் உண்டாகும். அடுத்து புதன் தசை நடந்து கொண்டிருந்தால் 6 திசை, உடல் ஆரோக்கியத்தின் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும். தன்வந்திரி பெருமாளை வழிபட வேண்டும். மகர ராசி நேயர்கள் ரொம்ப, அதாவது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கருணை குணம் அதிகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் எல்லா நன்மைகளும் உண்டாக, மகர ராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் எல்லா நன்மைகளும் உண்டாக மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள், நன்மை நடக்கும். மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது. நம்பி ஏமாறாதீங்க. கூட இருந்து குழி பறிக்கிறவங்கள விலைக்கிடுங்க, வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், நல்லது நடக்கும். உங்கள் அனைவருக்கும் மகர ராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் தீர்க்க ஆயுளும் உண்டாக மகாவிஷ்ணு பெருமாள் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.